ஹாய் guys, welcome back to அந்த வீடியோ. இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சி டூரன் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களா அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட சென்னை எஃப்சி எப்பப்பா அவங்களோட சைனிங்ஸை பண்ண போறாங்க, சென்னை எஃப்சி அவங்களோட சைனிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அடுத்த ஐஎஸ்எல் சீசனுக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை எஃப்சி டூரன் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சி டூரன் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்ல. அது ஆல்மோஸ்ட் சென்னை எஃப்சி வேர்பலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு பல சோர்சஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு 6 ஐஎஸ்எல் கிளப்ஸ் மட்டும்தான் டூரன் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. நம்ம கேரளா பிளாஸ்டர்ஸ் ஆகட்டும், அதே போல நம்ம சென்னை எஃப்சி, மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ், ஒடிசா எஃப்சி இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மோஸ்டா நம்ம சென்னை எஃப்சியுமே டூரன் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணுங்க. ஏன்னா நம்ம சென்னை எஃப்சி வந்து இன்னும் எதுவுமே பெருசா அடுத்த சீசனுக்கு ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணல. நம்ம வெறும் பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோமே, இன்னும் சைனிங்ஸ் எல்லாம் இன்னும் பண்ணல. ஸோ அதை பத்தி நான் பின்னாடியும் பேசுறேன். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை எஃப்சி டூரன் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ண சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். அதே போல மோஸ்ட் ஆஃப் த ஐஎஸ்எல் கிளப்ஸ் பாத்தீங்கன்னா டூரன் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லை. ஏன்னா டூரன் கப்பே இப்போ ஒரு டிலே ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயும் டூரன் கப் வந்து ஒரு ஜூலை மாசத்துல ஸ்டார்ட் ஆயிடும். பட் இப்போ என்னன்னா டூரன் கப்பே இப்ப டிலே ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதோட டிலே எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது வரைக்குமே இன்னும் ஐஎஸ்எல் பத்தி நமக்கு எந்த கிளாரிட்டியும் இல்லை. எப்போ ஐஎஸ்எல் ஸ்டார்ட் ஆக போகுது, ஐஎஸ்எல் வந்து இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு இன்னும் அதுக்கும் நமக்கு எந்த கிளாரிட்டியும் இல்லை. ஸோ அதனாலதான் கிளப்ஸுமே வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிளாரிட்டி எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சில கிளப்ஸ் வந்து அவங்க வந்து என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை எஃப்சி, கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி, அதே போல மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ்லாம் டூரன் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ண சான்ஸ் ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். அதே போல நீங்க சொல்லுங்க, சென்னை எஃப்சி டூரன் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சி பாத்தீங்கன்னா அவங்களோட சைனிங்ஸை எப்பதான்ப்பா பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை எஃப்சி இது வரைக்கும் அடுத்த சீசனுக்கான சைனிங்ஸை ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லிதான் ஆகணும். இன்னும் நம்ம பெருசா எந்த சைனிங்ஸும் பண்ணல. நம்ம கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் ரிதேஷ்வர் சிங்குக்கு கொடுத்துருக்கோமே தவிர மற்றபடி சென்னை எஃப்சி எந்த புது சைனிங்ஸுமே பண்ணலன்னு சொல்லிதாங்க ஆகணும். அப்படிதான் இருக்கு. சென்னை எஃப்சி அவங்க சைனிங்ஸ் பாஸ் பண்ணி வச்சிருக்கதா நம்ம மார்க்கோஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. எப்போ வந்து லீகை பத்தி ஒரு கிளாரிட்டி கிடைக்குதோ அதுக்கப்புறம் தான் சென்னை எஃப்சி அவங்களோட சைனிங்ஸ்ல வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால சென்னை எஃப்சி இது வரைக்கும் எந்த பிளேயரும் புதுசாலாம் சைன் பண்ணல. அதே போல சில பிளேயர்ஸ் ரூமர்லயும் போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி பேசுவோம் அப்புறம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை எஃப்சியோட சைனிங்ஸ் எப்பப்பா நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐஎஸ்எல் நடக்குமா அதை பத்தி ஒரு கிளாரிட்டி எப்போ கிடைக்குதோ அதுக்கப்புறம் தான் சென்னை எஃப்சி அவங்களோட சைனிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அது வரைக்கும் நம்மளோட சென்னை எஃப்சி வெயிட் தான் பண்ண போறாங்க. யாரை சைன் பண்ணலாம் அப்படின்லாம் சென்னை எஃப்சி வெயிட் பண்ணி தான் பார்க்க போறாங்க. லீக் வந்து எப்போ லீகை பத்தி எப்போ ஒரு ப்ராப்பர் அப்டேட் கிடைக்குதோ அதுக்கப்புறம் தான் நம்ம சென்னை எஃப்சிலேருந்து நம்ம சைனிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அப்படிதான் மார்க்கஸ் மாதிரியான ட்ரஸ்டபிளான சோர்சஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போதைக்கு சென்னை எஃப்சி எந்த பிளேயரையும் சைனும் பண்ண போறதில்ல, அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வர போறதில்ல. ஸோ அதனால சென்னை எஃப்சியோட சைனிங்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல லேட்டா தான் நடக்கும் எனக்கு தோணுது. நீங்களும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, சென்னை எஃப்சி அவங்க சைனிங்ஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கணுமா இல்ல அவங்க வெயிட் பண்றது கரெக்ட் தானா அப்படின்னு நீங்களும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சென்னை எஃப்சி டூரன் கப்ல ஆடாதது கரெக்டான மூவா அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.